ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளனர். தொடர்ந்து ஏற்படும் இதுபோன்ற சிறைப்பிடிப்பு சம்பவங்கள் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் பாலா. ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று 477 விசைப்படைகள் அரசு அனுமதி பெற்று அதில் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் இன்று காலை அதாவது மீன்பிடித்துட்டு இன்று காலை திரும்பினர். ஆனால் சிங்கம் லியோன் என்பவருடைய படகு தலைமன்னார் கடல் பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் அந்த ஒரு படகையும் அதிலிருந்து 6 மீனவர்களையும் சிறைப்பிடித்து தற்பொழுது தலைமன்னார் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பின் நீரியல் துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டால் அவர்கள் வவுனியா அல்லது அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிய வருகிறது. இந்நிலையில் மீன் இனப்பெருக்க காலம் தடைக்காலம் கடந்த 29ஆம் தேதி முடிவடைந்ததை அடுத்து 30ஆம் தேதியிலிருந்து கடலுக்கு இதுவரை 5 தினங்கள் மட்டுமே மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். அந்த 5 தினங்கள்ல 4 முறை இலங்கையினுடைய கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்ததாக கூறி இதுவரை 4 முறை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்திருக்காங்க. இதுவரை இலங்கையினுடைய சிறையில் 15 மீனவர்கள் வாடி வரும் நிலையில் தற்பொழுது இன்று 6 மீனவர்கள் பிடிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 21 மீனவர்கள் தற்பொழுது இலங்கையினுடைய வசம் உள்ளனர். இந்த மீனவர்களை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஒருபுறம் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து சிறைப்பிடித்திருப்பது தமிழக மீனவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.